வணக்கம். உங்கள் மணிமேகலை. மாணவ செல்வங்களே, உங்கள் நலனுக்காக இந்த திருக்குறளை ஒரு நாளைக்கு 2 வீதம் நான் எளிய பொருளுடன் உங்களுக்கு சொல்லுகிறேன். படிச்சுக்கோங்க. நீங்கள்லாம் 6ஆம் வகுப்பு மாணவர்கள். ஏன்னா அதுதான் எனக்கு இப்போ வந்திருக்கு. அதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் மிக எளிமையாக இனிமையாக நீங்கள் திருக்குறளை கற்றுக்கொள்ளுங்கள். திருக்குறளை வாசிப்போம், திருக்குறளை சுவாசிப்போம், திருக்குறளை வாசிப்போம், நாம் திருக்குறளை சுவாசிப்போம். ஏன்னா இந்த ஈரடி குறள் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. பல ஆழ்ந்த அருமையான கருத்துக்களை அது கொண்டது. அதனால் இதை நீங்கள் அவசியம் படிக்கணும். இதில் கடவுள் வாழ்த்துன்னு முதல் அதிகாரம் இருக்குது. அதில் ஒரு பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம அதை பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுக்கு என்ன அர்த்தம், பொருள் இல்லையா? பார்க்கலாம். எழுத்துக்களில் நம்ம முதல்ல என்ன போடுவோம்? ஆ ஆ என்ற எழுத்தை நாம் முதலில் போடுகிறோம். அதனால் எழுத்துக்களில் முதலாக அமைவது ஆ என்ற எழுத்து. அதுபோல ஆதி பகவன் என்பது இந்த உலகின் தொடக்கமாக அமைகிறது. தொடக்கம் அப்படிங்கிறது இப்போ நம்மளாம் என்ன சொல்கிறோம்? அதை கடவுள்னு சொல்கிறோம். சில பேர் இயற்கைன்னு சொல்கிறாங்க, சில பேர் சக்தின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அதுவே முதன்மை பொருள். ஆ என்பது எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து. ஆதி பகவன் என்பது இந்த உலகில் முதலில் தோன்றியது. அவ்வளோதான். அடுத்த குறள் என்ன அப்படி சொன்னோன்னாக்கா, வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? பின்னின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. இதற்கு என்ன அர்த்தம்? மழை சரியான காலத்தில் பெய்யாமல் போனால் பயிர்கள் வளராது. அதனால் என்ன பண்ணும்? உயிர்கள் எல்லாம் பசியோடு வாடும். சரியான நேரத்தில் மழை பொழியாவிட்டால் உயிர்கள் அனைத்தும் பசியால் வாடும். இதுதான் இந்த குறளுக்கு பொருள். நன்றி. நாளைக்கு மீதி 2 எளிமையாக இருக்கா? படித்து பாருங்கள்.